Hi everyone, welcome to AMP TECHHOUSE YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது விதமான ப்ராடக்ட். இது எதுக்குன்னா நம்ம காரில் இருக்கிற ஏசி வெண்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான க்ளீனர் வாங்கியிருக்கோம். இதோடைய அன்பாக்சிங் பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். அப்புறம் இதோடைய பர்பஸ் என்னென்னு, இது வந்து Kangaroo AC வெண்ட் கிளீனர் ப்ளஸ் Kangaroo ஆல் பர்பஸ் ஃபோம் கிளீனர் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோ. வாங்க நம்ம இப்போ அன்பாக்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து Kangaroo AC வெண்ட் கிளீனர். இது கூட பார்த்தீங்கன்னா இது காம்போ ஆஃபரில் வாங்கியிருக்கேன். இது கூட இன்டீரியர் ஃபோம் கிளீனரும் ஏசி டக்ட் கிளீனரும் இருக்குது. அது கூடவே இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் இதுதான் நமக்கு அமேசான் வந்து இப்படி தான் வந்துச்சு. இந்த பேக்கிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பிகாஸ் இதில் வந்து வெறும் பாலித்தீன் கவர் தான் இருக்குது. இன்னுமே இப்போ பெட்டராக கொடுத்துருக்கலாம். இப்போ வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் இன்டீரியர் கிளீனர் இருக்குங்க. இது இன்டீரியர் ஃபோம் கிளீனர். காருக்குள்ளே இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, நமக்கு கரையாயிடுச்சு காருக்குள்ளே சீட் கவரு, டேஷ்போர்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபோம் கிளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கான கிளீனர் தான் இது. ஸோ இது அப்புறம் பார்ப்போம். நம்ம பார்க்க வேண்டியது அடுத்து இந்த ஏசி வெண்ட் கிளீனர். இது தாங்க மெயின் ப்ராடக்ட்டு. இதை தான் நான் ஆர்டர் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான், இதுதான் ஏசி வெண்ட் அண்ட் டக் கிளீனர். இதை யூஸ் பண்ணி தான் காரோடைய ஏசி வெண்ட்லேயும் உள்ள டக்லையும் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே நமக்கு இதில் யூஸ் பண்ணுற நாசிலும் கொடுத்துருக்காங்க. அந்த நாசில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு தாங்க அந்த நாசில். இதில் வந்து அவுட்புட் நாசில் கொடுத்துருப்பாங்க. அந்த பிராஸில் கொடுத்துருக்குற அவுட்புட் நாசில் இதில் இருக்குது. இந்த பைப்பு வந்து இந்த எண்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் இன்புட். இது கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரேவை வந்து நம்ம காரோடைய ஏசி வெண்ட்டுக்குள்ளே இந்த இன்புட் நாசில் கொடுத்து இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா காரோடைய ஏசி வெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்டாமினேஷன் எல்லாமே இந்த ஃபோம் போயிட்டு அதை க்ளீன் பண்ணும். அப்புறம் இது கூடவே இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத்தை பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் ஒன்றும் அவ்வளோ பெரிய குவாலிட்டியாக இல்லைங்க. இந்த கிளாத்தை இன்னுமே கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின வேவெக்ஸில் பார்த்தீங்கன்னா வேவெக்ஸ் ப்ராடக்ட் கூட கொடுத்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இன்னுமே குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இது இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவங்க. ஏன் இந்த கிளாத் இவ்வளோ குவாலிட்டி இல்லாமல் இருக்குதுன்னு தெரியல. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஷைனெக்ஸ், ஷைன் ப்ரோ இல்லை வேவெக்ஸு அது கூட வர கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இது கூட இது எங்கேயே இந்த உடஞ்சிருக்குங்க. இந்த பீஸ் இது இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்டை வேணும்னு நினைக்கிறவங்க நான் இதோடைய பை லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து செக் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் வந்து கார் இன்டீரியர் கிளீனர், ஃபோம் பேஸ்ட் இன்டீரியர் கிளீனர். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணது பாருங்கள். இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம இதில் இருக்கிற அழுக்கு தெரியுதுல்ல உங்களுக்கு, இது வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வச்சுக்கிங்க. தூரம் வச்சுட்டு போயிருங்க, அவ்வளோதான். ஸோ அது வந்து ஒரு இந்த ஏரியா அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் விடுங்க. இது வந்து ரியாக்ட் ஆகிட்டு இந்த அழுக்கெல்லாம் க்ளீன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு துண்டை வச்சு வைப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு அது ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வச்சு வைப் பண்ணால் அந்த அதுக்கப்புறம் நம்ம அந்த டிஃப்ரென்ஸை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இது இங்கே இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூசன் ஆகி இது வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு க்ளீன் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த கிளாத்தில் போட்டு இப்படி வைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இங்கே வந்து நம்ம ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போதைக்கு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த கிளீனரில் க்ளீன் பண்ணதுக்கு. ஸோ இங்கே எல்லாம் டாட்டாக நமக்கு வந்து அழுக்குகள் இருந்துச்சு, அந்த எல்லாம் போயிடுச்சு. இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தான். இது இன்னொரு தடவை போட்டோன்னா இந்த அழுக்கும் போயிடும், அந்த கரையும் போயிடும். இப்போ பாருங்கள் இதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஏசி வெண்ட் கிளீனரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, இந்த பைப்பை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிடணும். அந்த நாசல் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து அவுட் பவுண்ட் நாசல், ஓகேங்களா? இதுதான் அவுட்டு. இதை வந்து நம்ம இந்த ஏசி வெண்ட் இருக்குங்களா, இந்த மாதிரி இந்த டக்ட்டு இதுக்குள்ளே விட்டுட்டு அது எவ்வளோக்குள்ளே போகுதோ அவ்வளோ விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மேக்ஸிமம் போகுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ப்ரெஸ் பண்ணணும் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும்.
அது ஃபுல்லாக வர வரைக்கும் அடிங்க. இப்படி ஃபுல்லாக வர அளவுக்கு இதில் அடிச்சிக்கிங்க. அப்புறம் இந்த வெண்டில் இப்போ இதுக்குள்ள விழுவும். இதில் அடிச்சிக்கிங்க. அதே மாதிரி எல்லா இதில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நான் எல்லாத்துலேயும் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே விட்டுடலாம். இதில் தீர்ந்துருச்சு. ஸோ இதில் இருக்கிற 400 ml இதில் காலி ஆகிடுச்சு. ஸோ அது இங்கே நீங்கள் எங்கெல்லாம் அழுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் அடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ. ஸோ இது அப்படியே ஒரு 10 to 15 minutes லீவ் அப்படியே விட்டுருங்க. 10 to 15 minutes இது அப்படியே விட்டுருங்க. அதை விட்டதுக்கப்புறம் இந்த ஃபோம் ஃபுல்லாக இதாகட்டும், எவாப்ரேட் ஆகி இது உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகும். அது க்ளீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து வைப் பண்ணி எடுக்கணும் இந்த துணியை வச்சு. ஸோ இதை இப்போதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இந்த ஏசி வெண்ட்டு எல்லாத்தையுமே 3 வெண்டிகேட் இந்த ஏசி வெண்ட்டு இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி கிளாத் போட்டு மூடிக்கிங்க. ஏன்னா இதில் பண்ண ஃபோம் உள்ளே போயிருச்சுல, இது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு உங்கள் காரை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் க்ளீன் ஆகிட்டு இது நீங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஏசி டக்கில் அங்கே இருக்கிறது எல்லாமே வைப் ஆகிட்டு வந்துடும். இது நான் கொஞ்சம் குயிக்காகவே உங்களுக்கு வீடியோவில் காட்டணுங்கிறதுனால 10 minutes ஒரு 15 minutes முன்னாடியே நான் வந்துட்டேன். 10 minutes முன்னாடியே. ஸோ அதனால தான் அந்த ஃபோம் இன்னும் அப்படியே இருக்குது தெரியுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு 10 minutes கழிச்சு பண்ணிங்கன்னா இந்த ஃபோம்லாம் உள்ளே இந்த ஃபோம் எதுவும் இருக்காது. இப்போ நம்ம காரில் அந்த ஸ்மெல், ஏசியோட ஸ்மெல்லோ இல்லை உள்ள இந்த டஸ்ட்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. பாருங்கள், நாங்கள் நீட்டாக இருக்குது.